ஸ்மைல் ப்ளீஸ்ண்ணே. என்ன ஆடாதீங்கண்ணா, கொஞ்சம் ஆடாம நின்னுங்க. சரிண்ணா. என்னண்ணா நீங்க 90s கிட்ஸ் தானே நீங்க? தம்பி 2K கிட்ஸ் தானாங்க. என்ன போஸ்ட் போட்டுருக்கீங்க? ஒரு நிமிஷம் கொடுங்க. கையை இப்படி பிடிக்கிறது, இந்த காட்டு காமிக்கிறது அதெல்லாம் 90s கிட்ஸ் ஸ்டைல்ண்ணே. நான் சொல்றேன் பாருங்க. கண்ணும் அப்படியே ஐ டு ஐ கான்டாக்டா வந்து நேரம் இருக்கணும். நேரம் இந்த காதுல இப்படி வச்சுட்டு அந்த மாதிரி புதுசு புதுசா சாப்பாடு வாங்கி போயிட்டாங்க. தெரியும். போங்க புதுசு புதுசா கொடுங்க. அப்புறம் சொல்ற மாதிரி கொடுங்க. அதெல்லாம் புதுசு புதுசா எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க ஒழுங்கா போட்டோ எடுங்க. நீங்க ஆள் நல்லா கருப்பட்டி பழுக்க மாதிரி இருக்காங்க. என்ன அப்படி அந்த கட்டில உட்காந்துக்கோங்க. தூக்கி மடியில வச்சுனே. என்ன கீழே விடுன அப்படியே லெஃப்ட் கீழே இருக்கு. என்ன நீ இருக்கு. நான் வரேன். போதும், நீ பண்ணதுல போதும். நீங்க ஒரு சென்சிட்டிவான டேக்னா நீ தொடாம நீ செஞ்சு காமி. தொடாத. ஒரு நிமிஷம் வாங்க. இந்த கட்டை நல்லா அதுக்கு ஏத்தாப்புல சூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு ஏத்தாப்புல சூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு எதுக்கு பாருங்க. லெஃப்ட் கால சொல்லி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் அந்த லெஃப்ட் காலை மட்டும் உள்ள கொண்டு காமிக்கனா. இவ சொல்லி காமிச்ச மாதிரி தெரியல. கை இந்த மேல தூக்கி கை இந்த தூக்கி பிடிச்சிட்டு தம்பி இப்படி பண்ணிட்டு நீங்க நேரத்துல கூட்டா நீங்க போ. சரி அந்த மாதிரி போட்டோ எடுக்கன்ட்டு கை மேல கையில வச்சிட்டு இருக்க மேல. கோபப்பட்டு நீ பல்ல காமிச்சிட்டு நீ ஆட்ட. சரிண்ணே சொல்ற மாதிரி பண்ணுனே. அந்த மாதிரி பண்ணுனே. நீங்க எல்லாம் பண்ண தெரியும். நீ இது பொருளா நீ போட்டோ நான் சொல்ற மாதிரி புரிய கிஸ் பண்ணுனே. பண்ணு. ரெடியாண்ணே? வாங்க. சரி. என்ன உட்கார்ந்து பண்ணுனே. என்னடா நீ? ரெடி? கேமரா ரோலிங் ஆக்ஷன். நல்ல பல்ல காமினே. என்ன வாயை வச்சு கிஸ் பண்ண சொன்னா மூக்கு வச்சு கிஸ் பண்ணல. சரிப்பா நான் கிஸ் பண்ணுவான். பண்ணுங்க. ஆனா அந்த ஃபைனல் பிக்னா இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கான பிக். கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. எப்படி சொல்லுங்க. எப்படி எடுத்து நம்ம அவங்கள அந்த மரத்துக்கு பின்னாடி போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் லைட்டா என்ன நடந்துக்கிற? நீ அவன் போட்டோ பேர எடுக்க போட்டோ அட்ரஸ் திருப்பி வாங்கி உங்க அப்பா கொடுத்தாரு. அட்ரஸ் திருப்பி வாங்கி நீ இனிமேல் இவ்வளவு கூட்டிட்டு இருக்காதீங்க. எந்த கல்யாணத்துக்கும் ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் மட்டும் வைக்கலாம்.